வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஏப்ரல் 18 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஏப்ரல் 16 குவிஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏப்ரல் 17 குவிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதே வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வீடியோஸ் எதுவுமே லேக் ஆகலை. ஓகேவா? ஸோ நாளைக்கு ஏப்ரல் 19 வரும். ஸோ அதுலேருந்து கரெக்டாக வீடியோஸ் வந்து கரெக்டாக போஸ்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி நடுவில் பேங்கிங் அவேர்னஸ் வீடியோவும் நான் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? போடுறேன். சரி வாங்க. ஐஎம்எஃப்சியோட வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங், அதாவது ப்ளீனரி மீட்டிங் வந்து நிர்மலா சீதாராமன் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐஎம்எஃப்சின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்நேஷ்னல் மானிட்ரி அண்டு ஃபினான்ஷியல் கமிட்டி. சரியா? ஸோ வந்து இது ஐஎம்எஃபோட மீட்டிங். ஓகேவா? ஸோ அதனால தான் ஐஎம்எஃப்சின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதை வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் அண்டு கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா, இந்தியா வந்து ஆயுர்வேதா மூலமாக வந்து ட்ரீட்மெண்ட் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சயின்டிஃபிக் வேலிடேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ மோடி தான் அதுக்கு வந்து சேர்மனாக வந்து இருக்கார். ஓகேவா? ஸோ வந்து இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தோன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, சிஎஸ்ஐஆர், அப்புறம் வந்து ஆயுஷ், ஸோ எல்லாமே. சரியா? ஸோ அடுத்து வந்து என்ஐஆர், டிபிஆர். சரியா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸை வந்து நான் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இந்த ஆயுர்வேதா அலோபதி மூலமாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து ட்ரீட்மெண்ட் கொண்டு வரது வந்து COVID-19க்காக கோவா. ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸு. ஸோ வந்து என்ஐஆர், டிபிஆர். சரியா? நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்தி ராஜ். ஓகேவா? இவங்க வந்து யூனிசெஃப் கூட வந்து சேர்ந்து, யூனிசெஃபோட ஹைதராபாத்தோட ஃபீல்டு ஆஃபீஸ் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னா, ஆன்லைன். சரியா? கம்யூனிட்டி லீடர்ஸ் வந்து ஆன்லைனில் ட்ரெயின் பண்ணுங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ கம்பேட் COVID-19. ஓகேவா? ஸோ மெயினாக எந்தெந்த வில்லேஜஸ்ன்னு பார்த்தோம்னா, எந்தெந்த கவர்மெண்ட்ஸ்லாம் இது கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த வில்லேஜஸ்லன்னு பார்த்தோன்னா, ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் கர்நாடகா, 3 ஸ்டேட்டில். ஓகேவா? அப்போ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஜூம் மீட்டிங் பிளாட்ஃபார்மோட யூஸ் என்ன, எப்படி செக்யூர் யூஸாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைசரி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சரியா? ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சைபர் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து வரும். ஸோ அதான் வந்து ஜூம் மீட்டிங் பிளாட்ஃபார்ம். சரியா? ஸோ இதை மெயினாக வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம்னா, இதை வந்து செக்யூர்டாக சைபர் கிரைமை வந்து தடுக்கிறதுக்காக. ஓகேவா? சைபர் கிரைம் ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து அவங்க வந்து இது பண்ணுறதுக்காக. ஸோ வந்து இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, மோடி வந்து 2018 டிசம்பர் 22 வந்து லான்ச் பண்ணார். சரியா? ஸோ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்காக ஒன் ஸ்டாப் பிளாட்ஃபார்ம் சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணார். லா ஏஜென்சிக்கு மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு, அப்புறம் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ வந்து சைபர் கிரைம்ஸ்க்காக. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, இந்தியா சப்சிடரிஸ். சரியா? ரெனியூபிள் வந்து எவ்வளோ ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, 35% வந்து ட்ராப் ஆகிருக்கான். ஃபிஸ்கல் இயர் 17 19 இந்த கேப்பில். ஓகேவா? ஸோ ஐஐஎஸ்டி அவங்க தான் ஐஐஎஸ்டியும் சிஇடபிள்யூவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஐஎஸ்டினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேவா? அதே மாதிரி சிஇஇடபிள்யூ. ஓகேவா? கவுன்சில் ஆன் எனர்ஜி, என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர். சரியா? கவுன்சில் ஆன் எனர்ஜி, என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர். ஓகேவா? ஸோ அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 35% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த ஆயில் கேஸோட சப்சிடிஸ் வந்து 65% இன்க்ரீஸ் ஆகிருக்கான். ஓகேவா? ஆயில் அண்ட் கேஸோட சப்சிடி 65% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெனியூபிள் வந்து 35% டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோன்னா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு ஹோல் இது வேல்யூ எடுத்தோன்னா 100 இருப்போம்ல, 100%. ஸோ 35 டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா மிச்சம் இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? 65. ஸோ அந்த 65 வந்து ஆயில்லையும் கேஸ் சப்சிடிஸ்லையும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏசியன் லீடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் சப்மிட்டு வந்து அதாவது நடத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஏசியன் +3 சப்மிட்டுன்னு சொல்லி அதுவும் வந்து COVID-19க்காக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஏசியனோட ஹெட் எந்த கண்ட்ரின்னு பார்த்தோன்னா, வியட்நாம். சரியா? வியட்நாமோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தா நுயுஜென் ஜுயான் புக். ஓகேவா? வீட்டிலே உட்காந்து ஒரு புக் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பிஎம். சரியா? ஸோ பிஎம், வியட்நாமோட பிஎம் தான் இதுக்கு வந்து சேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து புக். சரியா? வீட்டிலே உட்காந்து புக் எடுத்து படிங்க. பிஎம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோன்னா, நைட் டைமில் புக் படிங்க. பிஎம்னா நைட் டைம் தானே. ஸோ அது நைட் டைமில் படிங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏசியனோட செக்ரட்டரி ஜெனரல் எங்கன்னு யாருன்னு பார்த்தோம்னா, டேட்டோ லிம் ஜோக் ஹாய். சரியா? டேட்டோ லிம் ஜோக் ஹாய். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு இதில் வந்து இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகேவா? ஸோ ஜோக்கர் மாதிரி ஒரு ஹிண்ட் வச்சு ஒரு இது படித்தோம். ஓகேவா? ஒரு ஆபிச்சுரிஸ் படித்தோம். ஜோக் பண்ணி ஏதோ இறந்து போயிட்டார், அந்த மாதிரி
ஆபிச்சுரிஸ் வந்து நம்ம படித்தோம். ஸோ வந்து அதை வந்து அந்த அதுக்குண்டான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வந்து இங்கே வந்து என்னென்னா ஜோக் ஹாய், சரியா? ஜோக் ஹாயின்னு படித்தாலும் சரி, இல்லை ஜோக் ஹாயின்னு படித்தாலும் சரி, நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும், சரியா? ஞாபகம் வைக்கணும். ஸோ அதனால எப்படி படித்தாலும் சரி, சரியா? ஏசியனோட செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னா ஜோக் ஹாய், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து வந்து இந்தியா வந்து மோஸ்ட் டிஜிட்டலி டெக்ஸ்ட்ரஸ் கண்ட்ரி, சரியா? டெக்ஸ்ட்ரஸ் கண்ட்ரினா என்னென்னா திறமையான நாடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டிஜிட்டலாக பார்க்குறப்ப திறமையான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டுலேயே மோஸ்ட்டு டிஜிட்டலி டெக்ஸ்ட்ரஸ் கண்ட்ரின்னு சொல்லி, சரியா? ஸோ 39% வந்து டெக்னோஃபைல்ஸ் வந்து வாண்ட் ஆன் த ஜாபும், அதே மாதிரி ஜஸ்ட் இன் டைம் ட்ரைனிங்கும் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை விட்டது யாருன்னா கார்ட்னர் 2019 சர்வே படி இதை வந்து விட்டுருக்காங்க, சரியா? டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் சர்வே. ஓகேவா? ஸோ ஜென் இசட் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அவஸ்ட் ஜென் இசட் ஒர்க் ஃபோர்ஸ் அவங்க தான் வந்து டிஜிட்டலாக வந்து பவர் ஸ்கில்ஸ் வந்து ஒர்க் பிளேஸில் வந்து இது பண்ணுறாங்களாம். ஓகேவா? ஸோ இந்தியாவை ஃபாலோ பண்ணி யூகே இருக்குது, யூஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இந்தியாவும் சிங்கப்பூரும் வந்து ரியல் டைம் மெசேஜிங் அண்ட் சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸ் மூலமாக வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எந்த கண்ட்ரியை பார்க்குறப்ப சைனா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, யூஎஸ், யூகே கம்பேர் பண்ணுறோம் இந்தியாவும் சிங்கப்பூரும். ஓகேவா? அடுத்து வந்து ஓபிகஸ் ஓட Q4 வந்து ரிப்போர்ட் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ எத்தனாவது ரவுண்டுன்னு பார்த்தோம்னா 49வது ரவுண்ட் ஆஃப் குவார்ட்டர்லி சர்வே. என்ன செக்டாருக்குன்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் செக்டார். யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து மேனுஃபேக்சர் செக்டாருக்காக ஓபிகஸ் Q4 சர்வே வந்து 49வது ரவுண்டை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஓகேவா? ஓபிகஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் இருக்குது. O ஃபார் ஆர்டர், B ஃபார் புக்ஸு, I ஃபார் இன்வென்ட்ரிஸ், C ஃபார் கெப்பாசிட்டி, U ஃபார் யூட்டிலைசேஷன், எஸ் ஃபார் சர்வே. சரியா? O ஃபார் ஆர்டரு, B ஃபார் புக்ஸு, I ஃபார் இன்வென்ட்ரிஸ், C ஃபார் கெப்பாசிட்டி, U ஃபார் யூட்டிலைசேஷன், எஸ் ஃபார் சர்வே. ஓகேவா? ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டாருக்காக. ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸ், அப்புறம் இம்பார்ட்டண்டான மானிட்ரி பாலிசியில் என்னென்ன இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதான் இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றினது தான். ஸோ ஓபிகஸ்ங்கிறது வந்து என்னென்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களாம். சரியா? ஸோ 2008 லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓபிகஸ் இஸ் டேக்கன் குவார்ட்டர்லி. சரியா? 4 டைம்ஸ், சாரி 4 வருஷம் இல்லை, வருஷத்துக்கு 4 தடவை எடுப்பாங்களாம். சரியா? 4 டைம்ஸ் இயர். ஓகேவா? மாற்றி சொல்லிட்டேன். ஓகேவா? 4 வருஷம் கிடையாது, 4 டைம், வருஷத்துக்கு 4 டைம் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்வென்ட்ரி லெவலில் வந்து அவங்க வந்து கேட்டுக்குவாங்களாம். சரியா? ஸோ அது மூலமாக வந்து டிமாண்ட்ஸ், என்னென்ன டிமாண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து தேவை அப்படின்னு சொல்லி ஒரு டீப் சினாரியோ வந்து அவங்க கொடுப்பாங்களாம். ஓகேவா? ஸோ ஆர்பிஐ கவர்னர் வந்து அடுத்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு ரிலீஃப் மெஷர்ஸ் வந்து லிக்விடிட்டி சிஸ்டமில் வந்து கொண்டு வராங்க. ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து 3.75 வந்து கொண்டு வராரு. சரியா? ஸோ 4% இருந்துச்சு, இப்போ வந்து 3.75 வந்து அதை வந்து குறைச்சிட்டாரு. ஓகேவா? ஸோ ரெப்போ ரேட்டு, ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இது ரெப்போ ரேட் வந்து 4.4 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து இந்த இதை வந்து குறைச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இது என்ன மூலமாக வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா LAF, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, அது மூலமாக தான் வந்து இது வந்து குறைச்சிருக்காங்க. சரியா? ஸோ ரெப்போ ரேட் எதுவும் அவங்க குறைக்கல, ரிவர்ஸ் ரெப்போ மட்டும்தான் 4லேருந்து 3.75 வந்து குறைச்சிருக்காங்க, 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இது மூலமாக வந்து 4% கீழே வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி TLTRO வந்து 2.0 ஒர்த்து பார்த்தோன்னா 50,000 கோடிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? பேங்க்ஸ் வந்து இந்த டிவிடெண்ட்ஸ் வந்து பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்களாம். ஓகேவா? ஸோ ஆர்பிஐ இதில் வந்து அடுத்தது நம்ம இதிலே வந்து என்னென்னு சப் கேட்டகரியில் பார்த்தோம்னா ரீஃபினான்சிங், நபார்டு, சிட்பி, NHB இவங்களுக்கு வந்து 50,000 கோடி. ஓகேவா? ஸோ அதில் வந்து 25,000 கோடி வந்து நபார்டுக்கு. ஓகேவா? 25,000 கோடி நபார்டுக்கு, ரிமைனிங் 15 வந்து சிட்பி, ரிமைனிங் 10 வந்து நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்குக்கு. ஓகேவா? ஸோ இது போக முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. சரியா? அதுக்கு வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்து 100% இருந்துச்சு, இப்போ 100%லேருந்து 80% வந்து மாற்றிட்டாங்க. ஸோ 80% வந்து லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்து இதிலே வந்து என்னென்னா ஸ்டாண்ட் ஸ்டில் அக்கௌண்ட்ஸில் வந்து 10% வந்து அவங்க வந்து அடிஷ்னல் ப்ரொவின்சிங் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ வந்து ஸ்டேட்ஸ்க்காக அமௌண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 60% வந்து அது வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 30 வரை. ஓகேவா? ஸோ அடுத்து ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா
மப்புசா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஆஃப் கோவாவோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே வந்து அந்த டெபாசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து அமௌண்ட் கொடுக்குறதுக்காக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ இது கேன்சல் பண்ணது என்ன ஆக்ட் மூலமானு பார்த்தோம்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். சரியா. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 என்ன செக்ஷன் பார்த்தோன்னா 2 செக்ஷன், ஒன்று 5A, இன்னொன்று வந்து 56. ஓகேவா. 5A அண்டு 56 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஓகேவா. அடுத்து இதில் வந்து அந்த லிக்விடேஷன் ப்ராசஸிங் இருக்குல்ல, ஸோ இப்போ டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்கள்ல, ஸோ வந்து 1961. ஓகேவா. DICGC ஆக்ட் 1961. சரி. அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவோட ஜிடிபி அது SBI எக்கோ ரேப் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2.6 சொல்லியிருந்தாங்க ப்ரீவியஸாக, இப்போ வந்து 1.1% வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. FY21க்கு. ஸோ FY20யோட க்ரோத் ரேட் பார்த்தோன்னா 5 சொல்லியிருந்தாங்க, அதுலேருந்து 4.1 வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. FY20க்கு வந்து 4.1. ஓகேவா. அடுத்து வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன். ஓகேவா. யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த், அவர் வந்து ஒரு இதோட அம்பாசிடராக போட்டிருக்காங்க வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டு. சரியா. இந்தியாவோட என்விரான்மெண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து அவர் வந்து அம்பாசிடராக போட்டிருக்காங்க. சரியா. ஸோ பிஎஸ்என்எலோட MD சரியா PK புர்வார் அடிஷ்னல் சார்ஜ் MTNLோட அடிஷ்னல் சார்ஜாக வந்து அவரை வந்து போட்டிருக்காங்க. ஸோ MTNLக்கு யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோன்னா சுனில்குமார் இருந்தார். ஸோ இப்போ அவர் கிடையாது. ஓகேவா. ஸோ MTNL BSNL மெர்ஜ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இன்னும் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி BSNL ரீசெண்டாக லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருப்போம், BSNL SBI வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ பாரத் அந்த UPI பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு இதை வந்து அவங்க வந்து UPI பிளாட்ஃபார்ம் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா, கேரளா இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறோன்னா சித்ரா ஜென் லேம்ப் என் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் கிட்டை வந்து கொண்டு வராங்க. ஸோ வந்து இந்த டெஸ்ட் கிட் மூலமாக வந்து 2 மணி நேரத்துலேயே வந்து அந்த டெஸ்ட் சாம்பிளோட ரிசல்ட்ஸை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்ரீ சித்ரா ட்ரினல் இன்ஸ்டியூட் ஃபார் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க தான் வந்து இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இதை வந்து கிட்டை வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா. சித்ரா ஜென் லேம்ப் என். ஓகேவா. ஸோ 2 மணி நேரத்தில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்து வந்து இந்த சித்ரா இவங்க தான் வந்து பிளாஸ்மா தெரப்பி வந்து கேரளா தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து COVID-19க்காக. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஹோம் டெலிவரிக்காக. இந்த லாக்டவுன் பீரியடில் ஹோம் டெலிவரிக்காக ஒரு ஆன்லைன் வெப்சைட்டு. சரியா. CG ஹாட். சரியா. CG ஹாட். சரியா. CG ஹாத்துன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டு. ஓகேவா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அது பேர்லேயே சீன் இருக்கா. ஸோ சீங்கிறது வந்து சத்தீஸ்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. சத்தீஸ்கர் CG ஹாட். சரியா. ஹோம் டெலிவரி. அடுத்து வந்து நாசா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு எர்த்லைக் பிளானட் கெப்லர் 1649 சொல்லி ஒரு பிளானட்டை வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா இயர்லி கெப்லர் டேட்டா வச்சு இவங்க வந்து ஹிட்டான மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஓகேவா. USA சேர்ந்த சயின்டிஸ்ட் தான். ஸோ பார்த்துக்கோங்க, கெப்லர் 1649C. ஓகேவா. ஸோ வந்து கெப்லரோட கெப்லர் இது வந்து ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. ஸோ 2018. ஸோ இதோட அப்சர்விங் டேட்டா வச்சு தான் அவங்க வந்து இது வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் என்ன பண்ணுறாருனா, ஒரு கிசான் ராத்துன்னு சொல்லி ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணுறாரு. சரியா. டிரான்ஸ்போர்ட் அக்ரிகேட்டர் ஆப்பு. சரியா. ஸோ ஃபார்மர்ஸ்க்காக. ஸோ வந்து இந்த ஆப் மூலமாக இந்த ஆப்பில் டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா NIC நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஆப்பில் என்ன அப்படி ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வந்து இப்போ வந்து அவங்களோட க்ராப்ஸ்லாம் வந்து இடம் விட்டு இடம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புகிறாங்கல்ல. ஸோ எங்கே இருக்குது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஆப்பு. சரியா. கிஷான் ராத். இதோட டேக்லைன் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க, கிஷான் கா அப்னா வஹான். சரியா. கிஷான் கா அப்கா வஹான்னு சொல்லி இதோட டேக்லைன். சரியா. மூமெண்ட் ஆஃப் கிராப்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா இதை டெவலப் பண்ணது வந்து NIC. சரியா. நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். சரியா. ஸோ அடுத்து வந்து இதில் வந்து நியூ பிட் வைப்பர்னு சொல்லி ஒன்று வந்து அருணாச்சல பிரதேசில் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஒரு ஸ்னேக்கு. ஓகேவா. க்ரீன் பிட் வைப்பர். ஸோ இது வந்து ஒரு ஸ்னேக்கு அருணாச்சல பிரதேசில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு யார் பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஹாரி பாட்டரில் இருக்க ஒரு கேரக்டர் பேர். ஓகேவா. நேம்டு ஆஃப்டர் ஹாரி பாட்டர் கேரக்டர். ஓகேவா. சலாசர் சிலித்தெரின். சரியா. சலாசர் சிலித்தெரின். சரியா. ஸோ பாம்பு மூவ் ஆகிட்டே போச்சுன்னா சலசலான்னு சவுண்டு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வைப்பர், காரில் வைப்பர் போடுவோம்ல,
அந்த தண்ணியை இது பண்ணுறது ஸ்க்ரீனில். ஸோ வைப்பர் போட்டோம்னா சலசலன்னு சவுண்டு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ அருணாச்சல பிரதேஷ். ஸோ ஜேகே ரவுலிங் தான் வந்து அந்த ஹாரி பாட்டர் ஃபுல்லாக வந்து எழுதினவர் ஓகேவா. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா சிஇஎன்எஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காம்பேக்ட் சென்சார் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ஹெவி மெட்டல் அயான்ஸ் வந்து வாட்டரில் இருக்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ சிஇஎன்எஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் ஃபார் நேனோ அண்டு சாஃப்ட் மேட்டர் சயின்சஸ் சரியா. சென்டர் ஃபார் நேனோ அண்டு சாஃப்ட் மேட்டர் சயின்சஸ் ஓகேவா. ஸோ இவங்க தான் வந்து இதான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ சாலிட் ஸ்டேட் சென்சார் சரியா. வாட்டரில் ஹெவி மெட்டல்ஸ் ஏதாவது ஹெவி மெட்டல் அயான்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இது வந்து கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா. அடுத்து பூசா கண்டாமினேஷன் அண்ட் சானிடைசிங் டனல், இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது யார் வந்து டெவலப் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அதாவது ஐகேரோட இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கீழே தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஓகேவா. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் 2 பேர் இருக்காங்க சரியா. பரஷோட்டம் ரூபாலா அப்புறம் வந்து கைலாஷ் சௌத்ரி. ஸோ வந்து 2 பேர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அக்ரிகல்ச்சருக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் 2 பேர் இருக்காங்க ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஐடிடிஎஃப் சரியா, இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் சரியா. ஸோ ரேங்கிங் விட்டுருக்காங்க. ஸோ வந்து சரத் கமல் வந்து நம்பர் 1 பிளேயர் அட்டு 31 ஸ்பாட்டு சரியா. இந்தியாவோட நம்பர் 1 பிளேயர் யாருன்னா சரத் கமல் தான் சரியா. ஸோ 31வது ஸ்பாட்டு. ஸோ சைனாவோட ஜென்டாங் சரியா, ஜென்டாங் வந்து சைனாவில் டாப்பில் இருக்காங்க சரியா. ஜென் மெங்குங்கிறவங்க வந்து சைனாக்காரங்க தான் உமன்ஸில் டாப்பில் இருக்காங்க. ஸோ சரத் கமல் வந்து 31வது இடம். ஸோ மென்ஸில் சத்யன் சரியா, சத்யன் வந்து 32வது இடம் ஓகேவா. ஸோ ஹர்மித் தேசாய் 72, அமல்ராஜ் அந்தோனி வந்து 100வது இடம் சரியா. ஸோ அமல்ராஜ் அந்தோனி அற்புதராஜ். ஸோ அற்புதம்டா செஞ்சுரி போட்டான்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் 100வது இடம். ஸோ வந்து உமன்ஸில் பார்த்தோன்னா மாணிக் பத்ரா வந்து பார்த்தோன்னா 63, சுத்திதா முகர்ஜி வந்து 95வது இடம் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் பார்த்தா பிவி சிந்துவை பற்றின ஒரு புக்கு ஓகேவா. சட்லிங் டு த டாப் த ஸ்டோரி ஆஃப் பிவி சிந்து சரியா. ஸோ கிருஷ்ணசுவாமி சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கிருஷ்ணசுவாமி. ஸோ இது என்னென்னா பப்ளிஷ் பண்ணது ஹார்பர் கொலின்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ வந்து இது வந்து ஒரு டிஜிட்டலாக பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இது போக இன்னும் 2 புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேம்லெஸ் அண்ட் வந்து யார் எழுதியிருக்கான்னு பார்த்தோம்னா தஸ்லிமா நஸ்ரின் சரியா, ஷேம்லெஸ். அடுத்து வந்து இந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து பெங்காலிலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரம் பெங்காலி, ரிட்டன் பை அருணவ சின்ஹா சரியா. பெங்காலியில் பண்ணியிருக்காங்க. இவரை பெங்காலிலேருந்து இப்போ வந்து நார்மலாக பண்ணுறது வந்து தஸ்லிமா நஸ்ரின்ங்கிறவங்க வந்து நார்மலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பெங்காலிலேருந்து ஓகேவா. ஸோ அடுத்து வந்து இன்னொரு புக் என்னென்னு பார்த்தோன்னா பிக் கொஸ்டின்ஸ் ஓகேவா, பிக் கொஸ்டின்ஸ் ஆஃப் லைஃப் சரியா. ஸோ சாமியை பார்த்து கொஸ்டின்ஸாக கேட்குறோம், பெரிய கொஸ்டின்ஸ்லாம் என்னோடய லைஃப்பில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறோம் சுவாமி சரியா, ஓம் சுவாமி சரியா. ஸோ மைண்ட்ஃபுல் திங்கிங். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோன்னா வேர்ல்டு ஹீமோபிலியா டே சரியா. வேர்ல்டு ஹீமோபிலியா டே வந்து யாரோட பெர்த் அனிவர்சரியாக வந்து ஹானர் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஃப்ராங்க் அண்டு ஸ்னாபெல் சரியா, நாபல். இது தீம் வந்து பார்த்தோன்னா கெட் ப்ளஸ் இன்வால்வ்டு சரியா, அடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோம்னா 2 இருக்குது ஓகேவா. ஸோ வில்லி டேவிஸ் சரியா. ஸோ வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா டேவிட் வில்லா தெரியல, ரிட்டையர்ட் ஆகிட்டார், ஸ்பெயினோட பார்சிலோனாவுக்காக விளாண்டார். ஸோ வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் சரியா, ஃபுட்பால் பிளேயர். ஸோ டேவிட் வில்லா. ஸோ இங்கே வந்து வில்லி டேவிஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ வந்து டேவிட் வில்லா. அடுத்து ஃப்ரீடம் ஃபைட்டர் புஸ்குட்டி அப்படிங்கிறவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர், அவர் இறந்து போயிட்டார் சரியா. இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ புஸ்குட்டிங்கிறதுக்கு வந்து பிஸ்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஸ்கட்டுக்காக சண்டை போடுறாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர் சரியா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து ஏப்ரல் 18 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிஎஃப் வந்து நான் இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.